திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 879. அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். 1925 தெற்கு சூடானின் காக்வா என்ற இனத்தில் பிறந்தவர் இடி அமீன். சிறு வயதிலேயே தாயை விட்டு பிரிந்த அவர் 1946 பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்தார். 1962 ஒபாட்டே பிரதமராக இருந்தபோது பாகாண்டா என்ற பழங்குடி இனத்தில் இரு பிரிவினருக்குள் நடந்த கலவரத்தை அடக்கச் சென்ற இடி அமீன் அக்கலவரத்தை அடக்க பல உயிர்களை சுட்டுக் கொன்றார். இடி அமீனின் உதவியால் ஆட்சியை பிடித்த ஒபாட்டே அவரை பற்றிய குற்றத்தை மறைத்து பல குற்றங்களிலிருந்து அவரை காப்பாற்றினார். இதனால் இடி அமீன் பணபலமும் இராணுவ பலமும் பெற்று விளங்கினார். ஒபாட்டேயின் அமைச்சர்கள் இடி அமீனை ஒழித்து விடுமாறும் அவர் வளர்ந்து விட்டால் நாட்டிற்கு மிகவும் ஆபத்தை ஏற்படுத்துவார் என எச்சரித்தனர். தன்னை ஒழிக்க சதி நடப்பதை உணர்ந்த இடி அமீன் மக்கள் முன் நல்லவர் போல நடித்தும் பல இலவசங்களை அள்ளி கொடுத்தும் மக்களை கவர்ந்தார். 1971 சிங்கப்பூரில் நடந்த காமன்வெல்த் மாநாட்டிற்கு சென்றிருந்த ஒபாட்டே திரும்பி வருவதற்குள் உகாண்டாவின் ஆட்சியை இடி அமீன் கைப்பற்றினார். உகாண்டா சென்றால் தனக்கு ஆபத்து வரும் என தெரிந்து கொண்டு தான்சானியா மன்னர் உதவியோடு ஒபாட்டே நைரோபியில் தஞ்சமானார். இடி அமீனின் ஆட்சியில் மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு அல்லாடினர். 1979 தான்சானியா மீது இவர் போர் தொடுக்க இதன் விளைவு பல நாடுகள் உகாண்டா மீது பொருளாதார தடை விதித்தது. புரட்சிப்படையும் தான்சானிய இராணுவமும் இணைந்து உகாண்டா மீது போர் தொடுக்க தாக்குப்பிடிக்க முடியாமல் இடி அமீன் லிபியாவிற்கு ஓடினார். அதன் பிறகு ஒபாட்டே மீண்டும் உகாண்டாவின் ஆட்சியை கைப்பற்றினார். முள்மரத்தை இளையதாக இருக்கும்போதே வெட்ட வேண்டும். வளர்ந்து முதிர்ந்த போது வெட்டுகின்றவரின் கையை அது காயப்படுத்தும் என்பதை இளைதாக முள்மரம் கொள்க. கலையினர் கைகொள்ளும் காழ்த்த விடத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பகையை வளர்த்தால் அழிக்கும், பகையின்றி இருத்தலே ஆக்கம்.